செங்கோட்டையன் வந்து தாவேக்கா பக்கம் போனது மிக பெருசா பேசப்பட்டது. அதே மாதிரி அதிமுகல இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் கூட திமுக பக்கம் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பேசப்பட்டுட்டு வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் அதான் சொன்னேன். வாரிசு அரசியல் இல்லாமல் ஒரு பாமரன் வந்து உக்காந்தாங்கன்னா பதவிக்கு அதை யாருக்குமே ஏற்றுக்க முடியாது, அதை ஜீரணிச்சிக்க முடியாது. எந்த துருப்பு சீட்டு கிடைக்கணும் அதை வச்சுன்னு விவாதிப்பாங்க. சசிகலா அம்மாவை வச்சுன்னு விவாதித்தாங்க. அதுக்கடுத்து டிடிவி ஐயா வச்சுன்னு விவாதித்தாங்க. டிடிவி ஐயா தெளிவாயிட்டார், அவர் வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஓபிஎஸ்ஸை வச்சு ரொம்ப காலம் விவாதித்தாங்க. ஆஹா, இந்த பொம்மையை பிடிச்சி வச்சா ஒன்றும் இல்லை, இது களிமண்ணாக தான் இருக்குது. அடுத்தது செங்கோட்டையன் வந்தோடனே என்னென்ன சொன்னாங்க, அவர் பின்னாடி கோடிக்கணக்கான பேர் போயிடுவாங்க, அவரை தூக்க முடியுமா, கட்சி விட்டு தூக்க முடியுமா, பதவி தான் தூக்க முடியும். அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தவர், ஜெயலலிதா அம்மாவுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தவர், எப்பேற்பட்ட தலைவர். இன்றைக்கி எங்கே அவர் காணும்? அவர் பேசு பொருளே இல்லை. இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கணும்ல, இல்லையே. அப்போது எந்த துருப்பு சீட்டு கிடைக்கும், அதாவது அது தூணாக இருக்கணும், ஒரு துரும்பாக இருந்தால் கூட போதும். எடப்பாடிக்கு எதிராக இந்த துரும்பியாவது ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியுமா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அதிமுகவுக்கு எதிராக, இந்த தலைவருக்கு எதிராக ஒரு சின்ன தூசியில் துரும்பு கட்சா கூட அதை பூதகாரமாக காட்டலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எதுவுமே பூதகாரம் ஆகாது. அது எல்லாமே ஒரு கடல்லேருந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுற மாதிரி தான். அதனால் கடல் வற்றி போகவே போகாது. அதிமுகன்ற கட்சி இன்னைக்கு களத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளத்தை பாருங்கள், தேர்தல் அறிவிப்பு வந்தோடனே இந்த பைப்போலாராக தான் இருக்கும். போட்டி 4 முனை போட்டியாக இருக்கும்.